ஹலோ விவாஸ், வெல்கம் டு ஜீவாஸ் நலபாகம். இன்றைக்கி வந்து சிறுதானிய முறுக்கு செஞ்சு காட்டலாம் அப்படின்ட்டுங்க. சிறுதானிய முறுக்கு வந்து நீங்கள் எப்படின்னா, நம்ம நார்மலாக அரிசி மாவு வந்து நம்ம யூஸ்வலாக முறுக்கு செய்கிறோம் கடலை மாவு யூஸ் பண்ணி. அதே சேம் மெத்தடு தான். என்னென்னா இதில் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறது இந்த சிறுதானிய மாவில் நான் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது கூட சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, நான் 2 டம்ளர் இட்லி அரிசி, யூஸ்வலாக முறுக்குக்கு வந்து நம்ம சாப்பாட்டு அரிசி விட இட்லி அரிசி தான் டேஸ்ட் கொடுக்கும். நான் இட்லி அரிசி வந்து 2 டம்ளர் வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதில் வந்து உப்பு, மிளகாய், வரமிளகாய், பூண்டு, கருவேப்பிலை இது மட்டும் போட்டு நல்லா நைஸாக மாவு வந்து அரிசி மாவு ரெடியாக இருக்குங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது கூட சிறுதானிய மாவுலாம் சேர்க்க போகிறேன். கூட கடலை மாவும் பொட்டுக்கடலை மாவும் நம்ம சேர்த்திக்கிறோம். நான் என்ன சிறுதானிய மாவு எடுத்திருக்கேன் அப்படின்னா, நீங்கள் உங்கள் சாய்ஸ். நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டது வந்து வெள்ளை சோளம் இருக்குது இல்லைங்க, அதை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஈக்குவலாக தான் எப்பயும் போடணும். அரிசி நம்ம 2 டம்ளர் எடுத்ததுனால ஈக்குவலாக 2 டம்ளர் மாவு சேர்க்கணும். நீங்கள் அது பொட்டுக்கடலை நம்ம யூஸ்வலாக வந்து கடலை மாவு முறுக்கு செய்கிறப்ப 2 ஈக்குவலாக போடணும். இது அரிசி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு ஈக்குவலாக மாவு சேர்க்கணும். ஸோ நான் இப்போ இது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எல்லாமே 50 கிராம்ஸ்க்கு எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராமுக்கு இது வெள்ளை சோள மாவு, இது 50 கிராமு இதில் இப்போ வந்து நம்ம சோள மாவு சேர்த்திட்டோம். இப்போ அடுத்தது வந்து இது வந்து 3 வகையான சிறுதானியம். ராகி, அது ஆரியம், குதிரைவாளி, திணை, இது 3ஐயும் நான் வந்து மாவாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 50 கிராம் இதில் சேர்க்கலாம். அப்புறம் நார்மலாக சேர்க்குற மாதிரி எப்பயும் போல் கடலை மாவு 100 கிராம். அடுத்தது பொட்டுக்கடலை மாவு. நீங்கள் இது உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் பொட்டுக்கடலை மாவு, கடலை மாவு இதெல்லாம் சேர்க்கறனாலும் சேர்க்கலாம், இல்லை ப்ளைனாக சிறுதானியம் மட்டுமே கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிக்கிறனால ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஆல்ரெடி நான் அரிசி மாவுலேயும் உப்பு போட்டிருக்கனால இப்போ உப்பு வந்து நான் அந்த மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துக்கிட்டு தான் நான் வந்து உப்பு சேர்ப்பேன். காரமும் அதே மாதிரி தான். இப்போ நீங்கள் வேணும்னா சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வந்து நம்ம நார்மலாக மிளகாயே ஃபஸ்ட்டு நீங்கள் நிறைய சேர்த்து அரிசி அரைக்கும் போதே வந்து மிளகாய் சேர்த்தி போட்டிங்கன்னா அதுலேயே வந்து நீங்கள் மறுபடியும் நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்க்க தேவையில்லை காரமுக்கு. அப்புறம் வந்து நம்ம எள்ளும் ஓமமும் நான் ஆல்ரெடி வந்து லைட்டாக வறுத்து, ஓமம் வந்து டேரெக்டாக சேர்த்துக்கலாம். நான் இது 2ஐயும் மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூனுக்கு கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம். அப்புறம் நான் வந்து கொஞ்சம் எப்பயுமே வந்து முறுக்கு உங்களுக்கு நல்லா மொருவில் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா நம்ம யூஸ்வலாக வெண்ணெய், பட்டர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 1 ஸ்பூன் போட்டுட்டிங்கன்னா முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். இல்லை முறுக்கு நல்லா நார்மலாக சாப்பிட்ணும், கொஞ்சம் கடிக்கணும், நார்மல் பதத்துக்கு வேணுங்கிறீங்க வெண்ணெய் சேர்க்க தேவையில்லை. அப்படியே நீங்கள் டேரெக்டாக மிக்ஸ் பண்ணலாம். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, தண்ணி விட்டு வேணுங்கிற அளவுக்கு கரெக்டாக முறுக்கு மாவு அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ண போகிறோம். முறுக்குக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து நீங்கள் அரிசியும் நம்ம பொட்டுக்கடலையோ கடலை மாவோ சிறுதானிய மாவு நீங்கள் எது சேர்க்கனாலும் 1:1 ரேஷியோ தான் எப்பயுமே. இது 1ன்னா அது 1 ஈக்குவலாக போடுங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் கொடுக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த மாவெல்லாம் நம்ம ரெடி ஆகிட்டதுக்கப்புறம் உப்பும் காரம் பாருங்கள். எனக்கு வந்து இன்றைக்கி உப்பும் காரம் இதில் கரெக்டாக ஈக்குவலாக இருக்குது. ஸோ நான் சேர்க்கலை, கரெக்டாக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாருங்கள் இதிலே ஸ்டிக் ஆகாமல் ஒட்டாமல் இப்படி அழகாக வருது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி எடுத்து நீங்கள் இதில் முறுக்கு இதில் போடுறதுக்கு வந்து உங்களுக்கு நல்லா வரணும். கையில் மாவு ஒட்டக்கூடாது. பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக நீட்டாக வருது. அதே மாதிரி ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது மாவு. ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா முறுக்கு நல்லாவே அந்த எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹார்டாக தான் முறுக்கு வரும். கொஞ்சம் மாவு வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் லூஸாக, கொஞ்சம் ஒரு பாயிண்ட்டு நமக்கு இப்படி ஃப்ரீயாக லூஸாக இருக்கணும் மாவு. என்ன ஆகுனா, இன்னும் கொஞ்சம் நேரம் போக போக நீங்கள் ஒவ்வொரு டைமும் முறுக்கு அந்த ஃபஸ்ட்டு இது செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இது ஹார்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் மாவு ஸ்டார்டிங்லேயே நல்லா ஃப்ரீயாக இருந்ததுன்னா உங்களுக்கும் முறுக்கு பிழியும் போது அது ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க, இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம எண்ணெய் ரெடியாக இருக்குது. நம்ம அடுத்தது ஒவ்வொரு முறுக்காக போட்டு எடுக்க வேண்டியதான். உங்கள் சாய்ஸ். நீங்கள் முறுக்கு டிசைன்ஸ் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு சும்மா சாம்பிளுக்கு இந்த முறுக்கு டைப்லேயும் போடலாம் அப்படின்ட்டு ரிப்பன் முறுக்கு மாதிரியும் போட்டு காட்டுறேன். யூஸ்வலாக நம்ம சிறுதானியம் வந்து செப்ரேட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் சிறுதானியம்லேயே செஞ்சோம்னாலும் அந்த ஃப்ளேவர் வந்து எல்லாருக்கும் அது பிடிக்கிறதில்ல.
அதே மாதிரி குட்டீஸுங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடலை மாவு பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது ஹெல்த்தியுமே. சிறுதானியம் ஏன்னா எல்லோரும் எடுத்துக்கிறது கிடையாது. பாருங்கள் என்ன ரெடியாக சூடாக இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா அடுத்தது இந்த மாதிரி முறுக்கு இதில் போடுற முறுக்கு பிழிகிற அந்த இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி பட்டை முறுக்கு போடுறதுனால இந்த ஷேப் எடுத்திருக்கேன். இந்த பிளேட் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு நார்மல் ரவுண்ட் முறுக்கு போடுறதுனால போடலாம். இந்த மாதிரி பட்டை முறுக்கு நீங்கள் வந்து ஒவ்வொன்றா கட் பண்ணி போடணும் இல்லைங்க. ஒரு சுற்றி விட்டுட்டிங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து உடச்சி விட்டுக்கலாம். குட்டி குட்டி பீஸஸாக உடச்சிடலாம். இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க. ஒரு 2 மினிட்ஸ் 2 பக்கம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நீங்கள் ஃப்ளேம் மட்டும் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகம் ஃபுல் ஹையில் வச்சிங்கன்னா முறுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ப்ரௌன் ஆகிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு வச்சுடுங்க. பிகாஸ் இது ஆல்ரெடி எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கனால நான் வந்து போட்டதையும் மீடியம் ஃப்ளேம் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஒரு 2-3 டைம் அந்த திருப்பி விடுங்க. இல்லைன்னா ஒரே சைடு டார்க் ப்ரௌனாக ஆகிடும். அந்த டேஸ்ட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்பியாக இருக்காது. இங்கே பாருங்கள் சூப்பரான முறுக்கு சிறுதானிய முறுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லாவே கிறிஸ்பியாக மொறுமொருவாக இருக்குது. நீங்கள் வந்து வெண்ணெய் வந்து கொஞ்சம் இன்னும் சேர்த்து போட்டிங்கன்னா இன்னும் நல்ல மொறுனாக கிடைக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கு கொடுத்து பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெகுலராக முறுக்கு சாப்பிட்ற குட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறுதானிய மாவு சேர்த்து கொடுத்திங்கன்னா இது உடம்புக்கு ஹெல்த்தி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிறுதானியம் ஆட் பண்ணும்போது மட்டும் ஒன்று நீங்கள் ரொம்ப நிறையா சிறுதானியமாகவே அதிகமாக ஆட் பண்ணிங்கனாலும் அந்த ஃப்ளேவர் அதிகமாக தூக்கி கொடுத்துரும். அதனால தான் நான் அந்த கடலை மாவு பொட்டுக்கடலையெல்லாம் சேர்த்திட்டேன். ரெகுலர் முறுக்கு மாதிரியே தான் இருக்குது உங்களுக்கு பார்க்க டேஸ்ட்டு எல்லாமே. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.